ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் ஆசீர்வாதமான நாளாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளோடு ஆரம்பிப்போம். இன்றைய நாளுக்கான தேவ வசனம் மாற்கு 14 அதிகாரம் 36 வசனம். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே கூடும். இந்த பாத்திரத்தை எண்ணத்திலிருந்து எடுத்து போடும். ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்றார். பிதாவுடைய சித்தத்துக்கு தம்மை தாமே பூரணமாக ஒப்புக் கொடுத்த இயேசுவின் வாழ்விலே பிதாவானவர் எப்படிப்பட்ட காரியங்களை அனுமதித்தார் என்பது இன்று தியானிப்போம். இயேசு அன்று கட்டப்பட்டார். அதனால் நம்முடைய பாவக்கட்டுகள் அறுந்தன. பாவமில்லாதவர் குற்றம் சாட்டப்பட்டு அநீதியாக நியாயம் தீர்க்கப்பட்டார். அதனால் நம்மை அவர் நீதிமான்கள் ஆக்கினார். இயேசு வேண்டாதவராக ஒதுக்கப்பட்டு ஒரு அடிமையை போலானார். நாமோ சுவீகார புத்திர பாக்கியத்தை பெற்றுக் கொண்டோம். இயேசு காயப்பட்டார், நமது காயங்களோ ஆற்றப்பட்டது. சிலுவையிலே பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டது. இன்று நாமோ அப்பா பிதாவை என்று உரிமையுடன் கூப்பிடும் பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். கூடவே இருந்த சீசர்கள் அவரை விட்டுவிட்டு ஓடிவிடும் அளவுக்கு அவர் நிராகரிக்கப்பட்டார். இன்று இயேசுவோ நம்மோடு இருக்கிறார். நமக்காக தம்மையே பலியாக்கிய இயேசுவின் கரங்களில் இருக்கின்ற நாம் அவருடைய பாடுகளில் ஒரு சிறிதளவிலாவது பங்கு பெற வேண்டாமா? நம்மை பிதாவின் கரங்களில் ஒப்புக் கொடுத்திருப்பது மெய்யானால் அவர் நடத்தும் வழி கடினமாயினும் மகிழ்ச்சியோடும் செல்வோமாக. நமக்கு பிரியமில்லாத பல காரியங்களை நாம் செய்ய வேண்டி நேர்ந்தாலும் உம் சித்தம் தேவ அகட்டுமே என கூறி நம்மை ஒப்புக் கொடுப்போமாக. அன்று பாடுகள் அனுபவித்த இயேசு மரணத்தை சந்தித்த போது சாத்தானுக்கு வெற்றி போல தெரிந்தது. இயேசு உயிர்த்தெழுந்த போது அவர் சாவின் கூரையை உடைத்தெறிந்து வெற்றி சிறந்தார் அல்லவா? தேவ பிள்ளையே, தேவ சித்தத்துக்கு ஒப்புவித்தல் என்பதும் நமது வாழ்வை தேவனுக்கு அர்ப்பணிப்பது என்பதும் வெறும் வாய் வார்த்தைகளால் அல்ல. அது ஒரு உன்னதமான செயல். ஏனெனில் அதன் பின்னர் நமது சித்தமல்ல, தேவ சித்தமே நமது வாழ்வில் நிறைவேறும். அது கடின பாதையாயினும் முடிவு ஜெயம் என்பதை இயேசு உயிர்த்தெழுதல் நமக்கு உறுதி செய்கின்றது. இன்று நமது வாழ்விலும் நீதி செத்தது போல தெரியலாம். வேலை நிமித்தம் பிறர் மகிழ்வது போல தெரியலாம். நாம் நஷ்டமடைவதால் வேறு யாரோ பயனடைவது போலவும் தெரியலாம். மொத்தத்தில் நாம் தோற்று போனது போலவும் தெரியலாம். இப்படி ஒரு நிலைமை வரும் போதுதான் நமது வெற்றியும் அருகிலே வந்துவிட்டது என்பதை நாம் உறுதியாக நம்புவோமாக. ஒப்புவித்தல் முக்கிய பலன்கள். முதலாவதாக விடுதலை மற்றும் அமைதி. சுமை குறைந்து மன நிம்மதி கிடைக்கும். இரண்டாவதாக பாவ மன்னிப்பு. இயேசுவின் தியாகத்தால் பாவங்கள் நீங்கி தூய்மை அடையலாம். மூன்றாவதாக புதிய வாழ்க்கை. பழைய வாழ்வை விட்டு புதிய அர்த்தமுள்ள வாழ்க்கையை தொடங்கலாம். நான்காவதாக தெய்வீக உதவி. தேவன் நம்மோடு இருந்து வழிநடத்தி எல்லா சூழ்நிலைகளிலும் உதவுவார். ஐந்தாவது சக்தி மற்றும் தைரியம். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் தைரியத்தையும் ஆர்வ பலத்தையும் பெறலாம். இன்றைய நாளுக்கான ஜெபம்.
தேவனே, எங்களை முற்றும் ஜெயம் கொள்ளச் செய்கிற உம்முடைய சமூகத்தில் பூரணமாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் இழப்புகள் நிமித்தம் நாங்கள் சோர்ந்து போனாலும் உம்முடைய வல்லமையால் ஜெபிக்கவும் வற்றாத மகிழ்ச்சியை பெறவும் எங்களுக்கு உதவி செய்யும். ஆமென்.